இந்த ஷார்ட் ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா குமாரசம்பவம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் குமரன் சினிமா சான்ஸ் ட்ரை பண்ணுற டேரக்டராக இருக்கார். அவர் வீட்டு மேல் போர்ஷனில் குடியிருக்காரு குமரவேல். அவர் சமூக போராளியாக இருக்கார். குமரவேல் அவர் வீட்டில் இறந்து கிடக்கிறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த போலீஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே குமரன் மேலே சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. பாண்டியன் ஸ்டோர் குமரன் இந்த படத்தில் ஹீரோவாக டெபியூ பண்ணியிருக்காரு. பாண்டியன் ஸ்டோரில் மோரலஸ் ஒரே மாதிரி ரியாக்ஷன் தான் கொடுப்பாரு. இந்த படத்தில் கதைக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. குமரவேல் சமூக போராளியாக நடிச்சிருக்காரு. இவரை சுற்றி தான் இந்த படத்தோடைய கதையை நகருது. அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் ரோல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஜிஎம் குமார் இந்த படத்தில் குமரனுக்கு தாத்தாவை நடிச்சிருக்காரு. அவன் இவன் ஐனஸ் கேரக்டருக்கு அப்புறம் இந்த கேரக்டர் பேர் சொல்லும்படி அமைஞ்சிருக்கு. பாயல் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பெரிய ரோல் இல்லை அவங்களுக்கு, இருந்தாலும் அவங்க கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. பாலசரவணன் வினோத் சாகரோட காமெடி நல்லாவே ஒரு ஃபோட்டோ இருக்குது. டைரக்டர் பாலாஜி வேணுகோபால் லக்கி மேனுக்கு அப்புறம் இந்த மூவி எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் மூவி மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவியாக எடுத்திருக்காரு. இந்த மூவியை தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம். என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.